பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து புதுச்சேரி டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பில் ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சண்முக சுந்தரம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சண்முக சுந்தரம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. கடந்த 30ஆம் தேதி பெய்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை காரணமாக நகர மற்றும் கிராம பகுதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டது. மேலும் அணை திறப்பு, குறிப்பாக சாத்தனூர் அணை, வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது, வயல்வெளிகள் பாதிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரி, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளை புதுச்சேரி அரசானது தேசிய பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்த நிலையில் இன்று புதுச்சேரிக்கு மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணைச்செயலர் ராஜேஷ் குப்தா அவர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை தற்போது 2 குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக டிஎன் பாளையத்தில் அந்த மத்திய குழுவானது ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு இதுவரை அதிகாரிகள் பார்க்கவில்லை என மத்திய குழுவிடம் புகார் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்த கோரிக்கை வைத்த குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் என அறிவித்தார். ஆனாலும் மக்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த தண்ணீரில் வாழ்ந்து வருவதாகவும் சேறு உள்ளிட்டவை இருப்பதால் அனைத்து ஆவணங்களும் அழிந்துவிட்டது என்றும் இதுகுறித்து எந்த ஒரு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்றும் அப்பகுதிக்கு வரவில்லை என்று கூறி முற்றுகையிட்டனர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பட்டது. உடனடியாக அங்கிருந்த மத்திய குழுவை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். தற்போது அவர்கள் என்ஆர் நகரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் மத்திய குழுவை அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள ஊர் மக்கள் முற்றுகையிட்டு தங்களது குறைகளை தெரிவித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் புதுச்சேரியுடைய பாகூர், கொந்தமாம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளிலும் இன்னொரு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அவர்களிடம் விவசாயிகள் தங்களுக்கு அந்த விவசாய நிவாரண நிதியை அதிகப்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோன்று புதுச்சேரியுடைய இன்று 6 மணி வரை அந்த மத்திய குழு ஆய்வு செய்து புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளனர். நாளை மீண்டும் நகர பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்.